குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதில் ஆட்சேபனை இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசை அணுகியிருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இதனிடையே 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் பழைய சட்டங்களின் கட் காப்பி அண்ட் பேஸ்டாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். குற்றவியல் சட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நேற்று அமலுக்கு வந்த நிலையில் நாடு முழுவதும் வழக்கு பதிவு தொடங்கியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டத்தின்படி சென்னையில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளம் பெண்ணை ஆபாசமாக செல்போனில் படம் எடுத்ததாக சாரதி என்பவர் மீது புதிய சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோன்று சென்னை 1000 விளக்கு பகுதியில் செல்போன் வழிப்பறி சம்பவம் தொடர்பாக புதிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவியல் சட்டங்களுக்கு ஆதரவாக சிலர் முழக்கம் எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோன்று நெல்லை, திருப்பூர், மயிலாடுதுறை, கோவை, தஞ்சை உள்ளிட்ட இடங்களிலும் 3 புதிய சட்டங்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் வழக்கறிஞர்கள் செயல்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. இதனிடையே மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் பழைய சட்டங்களின் கட் காப்பி அண்ட் பேஸ்டாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். 3 புதிய சட்டங்களில் உள்ள குறைகளை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அரசு செவி சாய்க்கவில்லை எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களை மாற்றியமைத்து அதில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்த வேண்டும் என்றும் சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு சிந்திக்கப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருப்பதாக கூறினார். இந்த புதிய சட்டங்களால் தண்டனைக்கு பதிலாக தற்பொழுது நியாயம் கிடைக்கும் என்றும் தாமதத்திற்கு பதிலாக விரைவான விசாரணையும் தீர்ப்பும் கிடைக்கும் எனவும் கூறினார். முன்பு காவல்துறையின் உரிமை மட்டுமே பாதுகாக்கப்பட்டதாக கூறிய அமித் ஷா இனி புகார்தாரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமையும் பாதுகாக்கப்படும் என்றார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது கூட்டாக பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டால் 20 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறிய அமித் ஷா சிறுமிகளை வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என கூறினார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தியில் பெயரிடுவதில் ஆட்சேபனை இருந்தால் முதலமைச்சரோ தமிழ்நாடு எம்பிக்களோ தன்னை அணுகி இருக்கலாம் என அமித் ஷா தெரிவித்தார். अगर नाम के लिए भी आपके मन में कोई विरोध है तो मिलकर करना चाहिए. मुख्यमंत्री जी, सांसद, मुझे तो कोई ने ना किसी ने मिलने का समय मांगा है ना कोई मिलने आया. फिर भी मैं सभी से अपील करता हूं कि जो कुछ भी आपकी ग्रीवेंसेस हैं या तो ऐसा लगता है कि ये धाराएं जनता की सेवा ठीक से नहीं कर पाएंगी. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.